வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டினை பற்றி பேச போகிறோம். ஏன் பலர் சக்ஸஸ் அடையும் முன்பே கிவ் அப் பண்ணுறாங்க? நாம் ஒரு கோலை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனால் சில ப்ராப்ளம்ஸ் வந்தாலே நாம் அந்த கோலை விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் சக்ஸஸ் வந்தவங்க என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணாங்கன்னு இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முதலாவது காரணம் பேஷன்ஸ் இல்லாதது. இப்போ எல்லோரும் ஃபாஸ்ட் ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுனா ஒரு மாதத்துலேயே சக்ஸஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸ்டடி பண்ணினா இம்மீடியட்லி ரிசல்ட் வேணும் நினைக்கிறாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் சக்ஸஸ் எப்படி வரும்? ஸ்லோவாக தானே வரும். ஒரு சீடு போட்டால் அது நாளைக்கே மரமாகாது. அதுக்கு டைம் தேவை. அதனால் பேஷன்ஸ் இல்லாதது தான் பலர் ட்ரீமை விட்டுவிடும் ஃபர்ஸ்ட் ரீசன். இப்போ உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டு. எல்லோரும் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுனா ஒரு மாதத்தில் வியூஸ் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஃபியூ டேஸில் ப்ராஃபிட் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் சக்ஸஸ் ஸ்லோவாக தானே ப்ராசஸ் ஆகும். ஒரு பேபி வால்க் பண்ண லேர்ன் பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட் டைம்லேயே பர்ஃபெக்டாக வால்க் பண்ணாது, பல தடவை ஃபால் ஆகும். அதுக்கப்புறம்தான் பேலன்ஸ் லேர்ன் பண்ணும். லைஃப்பில் எந்த சக்ஸஸுக்கும் டைம் ப்ளஸ் பேஷன்ஸ் தேவை. நீங்கள் டெய்லி ஸ்மால் ப்ராக்ரஸ் பண்ணினா ஒரு நாள் அது பிக் ரிசல்ட் ஆகும். அதனால் பேஷன்ஸ் இல்லாதது பலர் ட்ரீமை விட்டுவிடும் பிக்கஸ்ட் ரீசன். ரெண்டாவது காரணம் மற்றவங்களோட ஒப்பீனியன். நாம் ஒரு ட்ரீமை சொல்லும்போது சிலர் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஆனால் வேறு சிலர் என்ன சொல்லுவாங்க? உன்னால் முடியாது, அது இம்பாசிபிள். அந்த வேர்ட்ஸை கேட்டு நாமே டவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் ரிமெம்பர், மற்றவர்களோட ஒப்பீனியன் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாது. நீங்கள் உங்களை நம்பினா போதும். நாம் ஒரு நியூ ஐடியா ஸ்டார்ட் பண்ணினா பீப்புள் ரெண்டு டைப்பாக சொல்லுவாங்க. ஒரு குரூப் சப்போர்ட் பண்ணும், ஆனால் இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்க? அது வேலை செய்யாது, உன்னால் முடியாது. இந்த வேர்ட்ஸை ரிப்பீட்டடாக கேட்டால் நாம் நம்மளை டவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத் இருக்குது. மற்றவர்களோட ஒப்பீனியன் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். அது உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாது. ஹிஸ்ட்ரியில் பல சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஃபர்ஸ்டில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்க தான். ஆனால் அவர்கள் ஒரு டிசிஷனை எடுத்தாங்க. நான் என்ன நம்புவேன். அந்த செல்ஃப் பிலீஃப் தான் சக்ஸஸுக்கு பிக்கஸ்ட் பவர். மூன்றாவது காரணம் ஃபெயிலியர் ஃபியர். ஒரு ஃபெயிலியர் வந்தால் நாம் என்ன நினைப்போம்? நான் இதுக்கு சரியானவன் இல்லை. ஆனால் சக்ஸஸ் வந்தால் எல்லோருக்கும் ஃபெயிலியர் இருந்தது. ஃபெயிலியர் ஒரு சிக்னல் தான். அது சொல்லுது ட்ரை எகைன், இம்ப்ரூவ் எகைன். ஃபெயிலியர் என்ற வேர்டு கேட்டாலே பல ட்ரை பண்ணவே பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? பீப்புள் ஜட்ஜ் பண்ணுவாங்க என்று பயம். ஆனால் ஃபெயிலியர் ஒரு எனிமி இல்லை. ஃபெயிலியர் ஒரு டீச்சர். அது நமக்கு லெசனை கற்றுத்தரும். அது ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் டைம் பெட்டர் ப்ரிப்பேர் பண்ணுவான். ஒரு பிஸ்னஸ் லாஸ் வந்தால் அடுத்த டிசிஷன் கேர்ஃபுல்லாக எடுப்பான். அதனால் ஃபெயிலியர் வந்தாலே நான் ஃபினிஷ் என்று நினைக்க வேண்டாம். அது சக்ஸஸுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஈஸியாக விடாதீங்க. சக்ஸஸ் ஸ்லோவாக வந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். ரிமெம்பர் திஸ் லைன், டோன்ட் குவைட் டூ இயர்லி, யோர் டைம் இஸ் கம்மிங். இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்டில் எஸ் என்று டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக உதவும். தேங்க்யூ.